வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு கேள்வி ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு எப்படி மாறுகிறது என்பதற்கான ரூல்ஸை மட்டும் கற்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக நான் 11 வீடியோஸ் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் பற்றி போட்டிருக்கிறேன். அதில் சப்ஜெக்ட் மற்றும் டென்ஸுக்கு ஏற்றவாறு ஏன் ஆக்சிலரி வெர்ப் மாறுகிறது என்பதை பற்றியும், வேறு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் நீங்கள் என்னெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிகவும் டீட்டெயில்டாக கற்பித்திருக்கிறேன். பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக ரூல்ஸை மட்டும் கற்பித்து இருக்கிறேன். ஆக்டிவ் டு பாசிவ் கன்வர்ஷன் ரூல்ஸை பார்க்கிறதற்கு முன்பாக சில முக்கியமான ரூல்ஸை பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸினுடைய சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறுகிறது. ஆக்டிவ் வாய்ஸினுடைய ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மாறுகிறது. கரெக்டான ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் டென்ஸை பொறுத்தும் சப்ஜெக்ட் பொறுத்தும் யூஸ் பண்ணணும். மெயின் வேர்ப் எப்போவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் வரும். டூயர் ஆஃப் த ஆக்ஷனுக்கு முன்னாடி பை அப்படின்ற வேர்ட் சேர்த்துருப்போம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறும். பாசிவ் வாய்ஸ் யூஸ்வலாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் 3 பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லையும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு மாறும் பொழுது பாசிவ் வாய்ஸில் இருக்கிற வாக்கியத்தில் டென்ஸ் மற்றும் சப்ஜெக்டுக்கு ஏற்றவாறு ஆக்சிலரி வேர்ப் வருகிறது. ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் சப்ஜெக்ட் ஐ என்றால் ஆக்சிலரி வேர்ப் ஆம். ஹீ ஷீ இட் என்றால் இஸ். வி யூ தே என்றால் ஆர். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் ஐ ஹீ ஷீ இட் என்றால் வாஸ். வி யூ தே என்றால் வேர். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் வில் பி. வில் என்பது மாடல் ஆக்சிலரி வேர்ப். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சப்ஜெக்ட் ஐ என்றால் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆம், பீயிங். ஹீ ஷீ இட் என்றால் இஸ் பீயிங். வி யூ தே என்றால் ஆர் பீயிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ ஹீ ஷீ இட் என்றால் வாஸ் பீயிங். வி யூ தே என்றால் வேர் பீயிங். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஐ வி யூ தே என்றால் ஹாவ் பீன். ஹீ ஷீ இட் என்றால் ஹாஸ் பீன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹேட் பீன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் வில் ஹாவ் பீன். வில் என்பது மாடல் ஆக்சிலரி. கண்டினியூஸ் டென்சஸில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பீயிங் என்ற ஆக்சிலரி வேர்ப் வரும். அதுபோல் பர்ஃபெக்ட் டென்சஸில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பீன் என்ற ஆக்சிலரி வேர்ப் வரும். ப்ரோனோன் என்று வருகிற பொழுது சப்ஜெக்ட் ப்ரொனோனாக இருந்தால் ஆப்ஜெக்ட் ப்ரொனோனாக மாறுகிறது. ஆப்ஜெக்ட் ப்ரொனோனாக இருந்தால் சப்ஜெக்ட் ப்ரொனோனாக வருகிறது. 2 பக்க மாற்றத்தையும் காட்டுவதற்கே 2-வே கன்வர்ஷன் ஆரோவை யூஸ் பண்ணி இருக்கிறேன். ஐ என்ற சப்ஜெக்ட் ப்ரொனோன் மீ என்ற ஆப்ஜெக்ட் ப்ரொனோனாக மாறுகிறது. அதுபோல் மீ என்ற ஆப்ஜெக்ட் ப்ரொனோன் ஐ என்ற சப்ஜெக்ட் ப்ரொனோனாக மாறுகிறது. வி, அஸ், ஹீ, ஹிம், ஷீ, ஹெர், தே, தெம், யூவும் இட்டும் மாறுவதில்லை. ஒரு கேள்வி ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு எப்படி மாறுகிறது என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், டிட் சாமுவல் ரைட் திஸ் லெட்டர்? பாசிவ் வாய்ஸ், வாஸ் திஸ் லெட்டர் ரிட்டன் பை சாமுவல்? இதில் ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள சாமுவல் என்ற சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறுகிறது. ஆக்டிவ் வாய்ஸில் திஸ் லெட்டர் என்கிற ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வருகிறது. ஆக்டிவ் வாய்ஸில் ரைட் என்கிற வேர்ப் பாசிவ் வாய்ஸில் வாஸ் ரிட்டன் என்று வருகிறது. வாஸ் என்பது ஆக்சிலரி வேர்ப். ரிட்டன் என்பது ரைட் என்ற வேர்பின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் ப்ளஸ் வேர்ப் இன் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ். இந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸில் இருக்கிறதுல வாஸ் என்பது ஆக்சிலரி வேர்ப். திஸ் லெட்டர் என்பது பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக உள்ளது. ரிட்டன் என்பது ரைட் என்ற வேர்பின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பை, சாமுவல் என்பது ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள சப்ஜெக்ட் ஆகும். ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து
பாசிவ் வாய்ஸ் இருக்கு. டென்ஸ் மற்றும் சப்ஜெக்டுக்கு ஏற்றவாறு ஒரு வாக்கியம் எப்படி மாறுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம். இனி வருகிற எடுத்துக்காட்டுகளில் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் விரிவான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலும் மீண்டும் மீண்டும் சப்ஜெக்ட் மற்றும் ஆப்ஜெக்ட் மாற்றம், வேர்ப் ஃபார்ம்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆக்சிலரி வேர்ப், ப்ரோனவுன் சேஞ்ச் போன்றவற்றை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் செய்வது உங்களுக்கு போர் எடுத்துவிடும். அதனால் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக கலர் கோட்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ரெட் ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மாறுவதை காட்டுகிறது. எடுத்துக்காட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் நாவல்ஸ் என்கிற ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வருகிறதை ரெட் கலரில் கொடுத்துள்ளேன். பர்பிள் ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறுவதை காட்டுகிறது. இந்த எடுத்துக்காட்டில் ஐ என்று ஆக்டிவ் வாய்ஸில் வருகிற சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் மீ என்று ஆப்ஜெக்டாக மாறி வருகிறது. இதை பர்பிளில் கொடுத்து இருக்கிறேன். மெரூன் அல்லது டார்க் ரெட் வேர்ப் மற்றும் பாசிவ் வாய்ஸில் வரும் ஆக்சிலரி வேர்ப் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை கொடுத்திருக்கிறேன். இந்த எடுத்துக்காட்டில் ரைட் என்கிற வேர்ப் வருகிறது. அது ஆர் ரிட்டன் என்று பாசிவ் வாய்ஸில் வருகிறது. இந்த ஆர் என்ற ஆக்சிலரி வேர்பும் ரிட்டன் என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் நான் டார்க் ரெட் கொடுத்துள்ளேன். கலர் பேட்டர்னை அப்சர்வ் செய்தாலே ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் மிகவும் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கேள்வி டென்ஸ் மற்றும் சப்ஜெக்டுக்கு ஏற்றவாறு ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு மாறுகிறது. இவற்றிற்கான ரூல்ஸை நாம் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸிலோ பாஸ்ட் சிம்பிள் டென்ஸிலோ இருந்தால் அது ஆக்டிவிலிருந்து பாசிவுக்கு எப்படி மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸிலோ பாஸ்ட் சிம்பிள் டென்ஸிலோ இருந்தால் அந்த கேள்வி டூ, டஸ், டிட் ஆகிய வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தையில் ஆரம்பமாகும். அந்த கேள்வி பாசிவ் வாய்ஸில் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் போன்ற வார்த்தைகளில் ஏதோ ஒரு வார்த்தையில் ஆரம்பமாகும். இந்த ரூல்ஸை நாம் அடுத்தடுத்து கற்க இருக்கிறோம். ஒரு வாக்கியம் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன் இவற்றில் ஏதாவது இருந்தால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆம் அல்லது இஸ் plus the object in the active voice sentence plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1 active voice do you like me, passive voice am I liked by you. இந்த எடுத்துக்காட்டில் do என்ற auxiliary verb am என்று மாறி இருக்கிறது. me என்ற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் I என்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக பாசிவ் வாய்ஸில் வந்து இருக்கிறது. எடுத்துக்காட்டு 2 active voice does Samuel teach English grammar, passive voice is English grammar taught by Samuel. எடுத்துக்காட்டு 3 active voice do they read this book, passive voice is this book read by them. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் as, you, them, plural noun ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆர் plus the object in the active voice sentence plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1 active voice do you write poems, passive voice are poems written by you. எடுத்துக்காட்டு 2 active voice does Samuel teach English and French, passive voice are English and French taught by Samuel. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, ஹிம், ஹர், இட், சிங்குலர் நவுன் இவற்றில் ஏதாவது இருந்தால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வாஸ் plus the object in the active voice sentence plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு active voice did the teacher appreciate Sarah, passive voice was Sarah appreciated by the teacher. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் as, you, them, plural noun ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் where plus the object in the active voice sentence plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு active voice did Samuel bless the kids, passive voice were the kids blessed by Samuel. ஒரு வாக்கியம் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் will plus the object in the active voice sentence plus be plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு active voice will the teacher appreciate Sarah for her remarkable achievement, passive voice will Sarah be appreciated by the teacher for her remarkable achievement.
ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன் இவற்றில் ஏதாவது இருந்தால் ஆம் அல்லது இஸ் ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் யூ மார்க்கிங் மீ. பாசிவ் வாய்ஸ் ஆம் ஐ பீயிங் மார்க்டு பை யூ. எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் யூ ரிமூவிங் த டீ ஸ்டெயின். பாசிவ் வாய்ஸ் இஸ் த டீ ஸ்டெயின் பீயிங் ரிமூவ்ட் பை யூ. எடுத்துக்காட்டு 3 ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் தே லேயிங் த ரோட். பாசிவ் வாய்ஸ் இஸ் த ரோட் பீயிங் லேட் பை தம். இந்த பை தம் என்பது ஆப்ஷனல், இதை ஒமிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். என்னோட டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் அஸ், யூ, தம், ப்ளூரல் நவுன் இவற்றில் ஏதாவது இருந்தால் ஆர் ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் யூ வாஷிங் த க்ளோத்ஸ். பாசிவ் வாய்ஸ் ஆர் த க்ளோத்ஸ் பீயிங் வாஷ்டு பை யூ. எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் இஸ் த ஃபார்மர் sowing the seeds. பாசிவ் வாய்ஸ் ஆர் த சீட்ஸ் பீயிங் sown by the farmer. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன் இவற்றில் ஏதாவது இருந்தால் வாஸ் ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் வேர் சாமுவல் அண்ட் his friends watching the procession when the accident happened. Passive voice was the procession being watched by Samuel and his friends when the accident happened. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் அஸ், யூ, தம், ப்ளூரல் நவுன் ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் வேர் ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் வேர் யூ ஹேங்கிங் த க்ளோத்ஸ் when the sky became dark. Passive voice were the clothes being hung by you when the sky became dark. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, அஸ், யூ, தம், ப்ளூரல் நவுன் ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் ஹாவ் ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் ஹாவ் யூ praised me. பாசிவ் வாய்ஸ் ஹாவ் ஐ பீன் praised by you. எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் ஹாவ் யூ removed the weeds. பாசிவ் வாய்ஸ் have the weeds been removed by you. எடுத்துக்காட்டு 3 ஆக்டிவ் வாய்ஸ் has Samuel submitted all the assignments. பாசிவ் வாய்ஸ் have all the assignments been submitted by Samuel. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன் இவற்றில் ஏதாவது இருந்தால் ஹேஸ் ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் ஹாவ் யூ ஹங் த பிளாங்கெட் இன் த கிளாத் ஸ்டாண்ட். பாசிவ் வாய்ஸ் ஹேஸ் த பிளாங்கெட் பீன் ஹங் பை யூ இன் த கிளாத் ஸ்டாண்ட். எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் ஹேஸ் த டூர் ஆப்ரேட்டர் சென்ட் த டூர் ஐட்டினரரி. பாசிவ் வாய்ஸ் ஹேஸ் த டூர் ஐட்டினரரி பீன் சென்ட் பை த டூர் ஆப்ரேட்டர். ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் had ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் had you raised any complaint previously regarding this issue. Passive voice had any complaint been raised by you previously regarding this issue. ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வில் ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் வில் தே ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பிஃபோர் ஈவினிங். பாசிவ் வாய்ஸ் வில் த ஒர்க் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் பை தம் பிஃபோர் ஈவினிங். இனி நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எதிர்மறை கேள்விகள் ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு எப்படி மாறுகிறது என்பதை பார்ப்போம். நான் பிராக்கெட்டில் மீ, ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன், அஸ், யூ, தம், ப்ளூரல் நவுன் போன்றவற்றை கொடுத்திருக்கிறேன். அவைகள் எல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸில் உள்ள ஆப்ஜெக்ட் ஆகும். ஒரு கேள்வி ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் ஆம் ஃபார் மீ, இஸ் ஃபார் ஹிம், ஹெர், இட் and singular noun.
or, for, us, you, them and plural noun plus the object in the active voice sentence plus not plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1 active voice does Samuel not study French? Passive voice is French not studied by Samuel. எடுத்துக்காட்டு 2 active voice do the children not solve puzzles? Passive voice are puzzles not solved by the children. ஒரு எதிர்மறை கேள்வி past simple tenseல் இருந்தால் was, for me, him, her, it and singular noun, were, for us, you, them and plural noun, plus the object in the active voice sentence plus not plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1 active voice did he not learn dance? Passive voice was dance not learnt by him. எடுத்துக்காட்டு 2 active voice did Ramya not fold the dresses? Passive voice were the dresses not folded by Ramya. ஒரு எதிர்மறை கேள்வி ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் will plus the object in the active voice sentence plus not plus be plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு active voice will an eminent composer not compose the music for the album? Passive voice will the music not be composed by an eminent composer for the album. ஒரு எதிர்மறை கேள்வி present continuous tenseல் இருந்தால் am for me, is for him, her, it and singular noun, or for us, you, them and plural noun plus the object in the active voice sentence plus not plus being plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1 active voice is he not scolding me? Passive voice am I not being scolded by him? எடுத்துக்காட்டு 2 active voice are the children not reciting the action rhyme? Passive voice is the action rhyme not being recited by the children? எடுத்துக்காட்டு 3 active voice is Sarah not pasting the stickers? Passive voice are the stickers not being pasted by Sarah? ஒரு எதிர்மறை கேள்வி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்தால் was, for me, him, her, it and singular noun, were, for us, you, them and plural noun plus the object in the active voice sentence plus not plus being plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1 active voice were the villagers not preparing food all night? Passive voice was food not being prepared by the villagers all night? எடுத்துக்காட்டு 2 active voice was the cobbler not mending the children's shoes throughout the day? Passive voice were the children's shoes not being mended by the cobbler throughout the day? ஒரு நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் have, for me, you, them and plural noun, has, for him, her, it and singular noun plus the object in the active voice sentence plus not plus been plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1 active voice have the workers not erected the pillars? Passive voice have the pillars not been erected by the workers? எடுத்துக்காட்டு 2 active voice have the ants not gathered food for winter? Passive voice has food not been gathered by the ants for winter? ஒரு நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் had plus the object in the active voice sentence plus not plus been plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு active voice had the authorities not maintained the park? Passive voice had the park not been maintained by the authorities? ஒரு நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் will plus the object in the active voice sentence plus not plus have plus been plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு active voice will the company not have manufactured 1000 tons of steel by the end of the year? Passive voice will 1000 tons of steel not have been manufactured by the company by the end of the year? ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அதனுடைய சப்ஜெக்ட் என்ன என்று குறிப்பிடப்படாமல் இருந்தால் அந்த கேள்வி ஒரு WH வேர்ட், அதாவது who, whom, what போன்ற WHல் ஆரம்பிக்கிற வார்த்தைகளில் ஆரம்பமாகிற கேள்விகளாக இருந்தால் அதோட பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் ரூல் என்னென்னா WH வேர்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை
ப்ளஸ் சப்ஜெக்ட். முதல் எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் ஹூ ரோட் திஸ் லெட்டர். இந்த ஹூ அப்படின்றது என்னது? யாரோ ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, யார் லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்கோம். அப்போ இந்த சப்ஜெக்ட் குறிப்பிடமாக யார் இந்த லெட்டர் எழுதினாங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ இது பாசிவ் வாய்ஸில் எப்படி மாறும்னா, பை ஹூம் வாஸ் திஸ் லெட்டர் ரிட்டன், யாரால் இந்த லெட்டர் எழுதப்பட்டது. அந்த ஹூ அப்படின்றது என்ன ஆகுது? பை ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. எடுத்துக்காட்டு 2, ஆக்டிவ் வாய்ஸ் ஹூ இஸ் பெயிண்டிங் த வால், யார் சுவரை பெயிண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். பாசிவ் வாய்ஸ் பை ஹூம் இஸ் த வால் பீயிங் பெயிண்டட், யாரால் இந்த சுவர் பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டு 3, ஆக்டிவ் வாய்ஸ் ஹூ ஹாஸ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை யார் முடித்து விட்டார். பாசிவ் வாய்ஸ் பை ஹூம் ஹாஸ் த ப்ராஜெக்ட் பீன் கம்ப்ளீட்டட், யாரால் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணப்பட்டு இருக்கிறது. எடுத்துக்காட்டு 4, ஆக்டிவ் வாய்ஸ் வாட் டிட் த டீச்சர் எக்ஸ்பிளைன், அப்படின்னா என்னது? டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணினார்கள். பாசிவ் வாய்ஸ் வாட் வாஸ் எக்ஸ்பிளைன் பை த டீச்சர், எது டீச்சரால் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது. அடுத்தது கடைசி 5வது எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் வாட் ஹேஸ் த கம்பெனி அனௌன்ஸ்டு, கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறது. பாசிவ் வாய்ஸ் வாட் ஹேஸ் பீன் அனௌன்ஸ்டு பை த கம்பெனி, கம்பெனியால் என்ன அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் எழுதிய 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த காணொளியில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷனில் என்ன ரூல்ஸ் சொல்லி கொடுத்திருக்கிறேனோ அதை பற்றி ஒரு வினாடி வினாவே அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.